யோகி பாபுவோட அர்ஜுனன் பேர் 10 படம் ஜூன் மாசம் ரிலீஸ் ஆக போது. இது அபிஷியல் அனௌன்ஸும் பண்ணிட்டாங்க. ஜிவி பிரகாஷோட அடுத்த பட டைட்டில் வேக்கை. இந்த மூவிக்கான டைட்டில் லுக் இப்ப ரிலீஸ் ஆயிடுச்சு. அகிரன் மோசஸ் டைரக்ஷன்ல ஜிவி பிரகாஷ், சிவானி ராஜசேகர் நடிக்கிறாங்க. ஜிவி பிரகாஷ் இந்த மூவிக்கு மியூசிக் பண்றாரு. விதார்த்தோட அடுத்த படம் டைட்டில் மூன்றாம் கண். இந்த படத்தை அபிஷியலா இப்ப அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. சகோ கணேசன் டைரக்ஷன்ல விதார்த், கலையரசன், சந்தோஷ் பிரதாப், தேஜு அஸ்வினி நடிக்கிறாங்க. அஜேஷ் மியூசிக் பண்றாரு. டைரக்டர் ஹச்சினோத் அடுத்த ஒரு படத்தை ப்ரொடியூஸ் பண்ண போறதா இப்ப நியூஸ் வந்திருக்கு. அவர் ப்ரொடியூஸ் பண்ண போற மூவில நட்டி தான் லீடா பிளே பண்ண போறதா நியூஸ் வந்திருக்கு. சீக்கிரம் அனௌன்ஸ்மெண்ட்டும் வரப்போகுது. சிம்புவோட அடுத்த படத்தை கீர்த்தி சுரன் டைரக்ஷன் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு ஆல்ரெடி நியூஸ் வந்துச்சு. நானும் அதை பத்தி சொல்லியிருக்கேன். இப்போ இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா 3 ப்ரொடக்ஷன் கம்பெனி போட்டி போடுறாங்க. ஒன்னு மைத்திரி மூவி மேக்கர்ஸ், இன்னொன்னு சித்தாரா என்டர்டைன்மெண்ட், இன்னொன்னு ஏஜிஎஸ். இதுல யாராச்சும் ஒருத்தர் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது. யாரு ப்ரொடியூஸ் பண்றாங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். கருப்பு 2 படம் வருமா நிறைய பேர் என்கிட்ட கேட்டீங்க. இதுக்கான பதில் ஆர்ஜே பாலாஜி இப்ப கொடுத்திருக்காரு. என்ன அப்படின்னா கருப்பு 2 படத்துக்கான ஒரு சின்ன ஐடியா என்கிட்ட இருக்கு. ஆனா அந்த படத்தை இப்போதைக்கு ஸ்டார்ட் பண்ண மாட்டோம், கொஞ்சம் டைம் ஆகும். இந்த படத்தோட ஸ்டோரி கருப்பு படத்தோட கடைசியிலே பாத்தீங்கன்னா கருப்பு விசஸ் வெள்ளைன்னு லீடு கொடுத்திருப்பாங்க. சோ அதோட கண்டினியூஷனா தான் இந்த படம் இருக்குங்கிறத அவர் சொல்லியிருக்காரு. சோ ஆடியன்ஸ் கேட்ட கேள்விக்கான பதில் கிடைச்சிருச்சு. கருப்பு 2 படம் வரும், ஆனா இப்போதைக்கு வராது, கொஞ்சம் டைம் ஆகும். கருப்பு அமரன் படத்தோட வசூல் பீட் பண்ணிடுச்சா அப்படின்னு கேட்டிருக்காரு. இது வரைக்கும் பீட் பண்ணல. அடுத்த அபிஷியல் ரிப்போர்ட் கருப்பு மூவில இருந்து வரும்போது அது பீட் பண்ணிருக்கோம். அரசன் மூவில பிரியங்கா மோகன் ஹீரோயின் இல்லையா அப்படின்னு கேட்டிருக்காரு. நேத்து நான் அரசன் மூவில ஒரு ஹீரோயின் பத்தி அப்டேட் கொடுத்ததுக்கு அவங்களுமே ஒன் ஆஃப் த ஹீரோயின் தான். ஆனா சிம்புக்கு யார் பேருங்கிறத நேத்து நான் சொல்லியிருப்பேன். பிளாஸ்ட் மூவிக்கான வசூலை கேட்டிருக்காரு. இந்த படத்துக்கான வசூல் இது வரைக்கும் வரல, வந்துச்சு அப்படின்னா நான் ஸ்கிரீன்ல மென்ஷன் பண்றேன். வடச்சென்னை மூவிக்கான வசூலை கேட்டிருக்காரு. இதுக்கான வசூலும் நான் ஸ்கிரீன்ல போடுறேன். சீமராஜா படம் ஹிட்டா ஃபிளாப்பான்னு கேட்டிருக்காரு. இந்த படம் ஃபிளாப் தான். ஜாக்சன் தூர 2 படம் இந்த வருஷம் ரிலீஸ் ஆயிடுமான்னு கேட்டிருக்காரு. அது டவுட் தான். ஏன்னா இந்த படம் பத்தி எதுவும் அப்டேட் அவங்க கொடுக்கறது இல்ல. அப்டேட் வந்துச்சுன்னா நான் சொல்றேன் எப்போ ரிலீஸ்ங்கிறத. இதுக்கான பதில நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். அது படம் வந்தாதான் தெரியும். எந்த 2 மூவிஸுமே சரியா போகல. ஹாலிவுட் மூவிஸ்க்கான அப்டேட் கேட்டிருக்காரு. நான் பெரிய அப்டேட் வரும்போது கொடுப்பேன். இப்போதைக்கு பெரிய அப்டேட் எதுவும் எனக்கு வரல. எந்த கமெண்ட் பண்ணவரை எனக்கு இன்ஸ்டால மெசேஜ் பண்ணுங்க நண்பா. ஒரு மூவிக்கான வசூலை மட்டும் சொல்றீங்க, பட்ஜெட் சொல்ல மாட்டீங்க. பட்ஜெட் சொன்னா தானே படம் ஹிட் ஆஃப் ஃபிளாப்பாங்கிறது தெரியும்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. மூவிக்கான பட்ஜெட் தெரிஞ்சிச்சுன்னா பட்ஜெட்டையும் நான் சேர்த்து தான் போடுவேன். பட்ஜெட் தெரியல அப்படின்னா தான் நான் கலெக்ஷன் மட்டும் போடுவேன். இது வீடியோ பார்க்குற மோஸ்ட் ஆஃப் ஆடியன்ஸ் எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதுக்கான அப்டேட் என்கிட்ட இருந்துச்சுன்னா கண்டிப்பா நான் கொடுத்துருவேன். இல்லாத அப்டேட் அரைக்குறையா கொடுக்கறதுல எனக்கு உடன்பாடு இல்லை. அதனால தான் பட்ஜெட் தெரியல அப்படின்னா நான் அதை கொடுக்கறது இல்லை. லாஸ்டா போட்ட வீடியோல ஒரு ஃப்ரேம் கொடுத்து கண்டுபிடிக்க சொன்னேன். நிறைய பேர் கண்டுபிடிச்சிங்க இது எந்த சாங் அப்படின்னு. ஆன்சர் பட்டாசு மூவில வரக்கூடிய பிரியாத என்ன சாங் தான். இது இன்னைக்கான ஃப்ரேம், இது எந்த சாங் அப்படின்னு கண்டுபிடிங்க. இன்னும் நிறைய மூவிஸ்க்கான அப்டேட் எல்லாம் கேட்டிருக்கீங்க. இந்த மூவிஸ்க்கான அப்டேட் எல்லாம் இப்போதைக்கு என்கிட்ட இல்ல. நான் அப்டேட் வரும்போது சொல்றேன். வேற கொஸ்டின் இருந்தா கேளுங்க.